Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 5ல நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1, 2, 3, 4, 5 எல்லாத்துல இருக்க யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாமல் நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஷின், explain the different phases of React.js component life cycle. Also illustrate how to change the state of the component on click. ஓகேவா, இதுதான் கொஸ்டின். முதல்ல அதுக்கு React.js காம்போனன்ட்லாம் என்னன்னு தெரியணும். ஸோ ரியாக்ட் அப்படின்றத பற்றிலாம் நம்ம முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். இதில் மெயினாக 3 மேஜர் ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்டிங் அப்படின்றது தான் அந்த 3 ஃபேஸஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் மவுண்டிங் அப்படின்னா என்ன? இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காம்போனன்ட் கிரியேட் ஆகும், டிஓஎம்எல்ல இன்சர்ட் பண்ணும். இது ரெண்டும் தான் இதோடைய வேலை. ஓகேவா, ஸோ எ ரியாக்ட் காம்போனன்ட் கோஸ் த்ரூ த 3 மேஜர் ஃபேஸஸ். அதில் மவுண்டிங் ஃபேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ் கிரியேட்டட் அண்ட் இன்சர்டட் இன்டு த DOM. இதுதான் இதோடைய வேலையே. அதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் கன்ஸ்ட்ரக்டார் என்னன்னு பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், இனிஷியலைஸ் ஸ்டேட் அண்ட் பைண்ட்ஸ் ஈவென்ட் ஹேண்டிலர். என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் என்ன ஈவென்ட் பைண்டிங் பண்றது தான் இதோடைய வேலை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். ஓகேவா, தட் மீன்ஸ் ப்ராப்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டேட்டை அப்டேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஸ்டேட்டுன்றது மியூட்டபிள், ப்ராப்ஸ்ன்றது இம்மியூட்டபிள். ஸோ ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு தடவையுமே ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ காமனாக யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பட் ஸ்பெஷல் அப்டேட் சுச்சுவேஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் மெத்தடை. அடுத்து ரெண்டர் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஜேஎஸ்எக்ஸ் கோடில் யூஐயை டிஸ்பிளே பண்ண இந்த ஃபங்க்ஷன் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ யூஐ யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம ஜேஎஸ்எக்ஸ் கோட் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ரெண்டரிங் ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுது. ஃபைனலா காம்போனன்ட் டிட் மவுண்ட் என்ன பண்ணும்னா காம்போனன்ட் டிஓஎம்லோட இன்சர்ட் ஆன அப்புறம் ரன் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் இந்த காம்போனன்ட் டிட் மவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இதுதான் மவுண்டிங் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் அப்டேட்டிங் ஃபேஸ் என்ன பண்ணும்னா திஸ் ஃபேஸ் ஆக்வர்ஸ் when state or props are changed. எப்போ ஸ்டேட்டோ இல்ல ப்ராப்ஸோ சேஞ்ச் ஆனா காம்போனன்ட்ஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் தான் இந்த அப்டேட்டிங் ஃபேஸ் அப்படின்றது. ஸோ கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராம்ஸ். ஸ்டேட் வந்து ப்ராம்ஸ் அப்டேட் ஆகும்போது ஸ்டேட்டோட டேட்டா வந்து அப்டேட் ஆகணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் கெட் டிரைவ்டு ஸ்டேட் ஃப்ரம் ப்ராப்ஸ். அடுத்து ஷுட் காம்போனன்ட் அப்டேட். தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற டிசைட் பண்ற கெப்பாசிட்டி, அதுதான் ஷுட் காம்போனன்ட் அப்டேட் அப்படின்றது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கும்னோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷுட் காம்போனன்ட் அப்டேட்டோட வேலை. அடுத்து ரெண்டரிங் ஃபங்க்ஷன். ரெண்டரிங் என்ன பண்ணுன்னா ரீரெண்டர்ட் யூஐ வித் நியூ ஸ்டேட். சேம் ரெண்டரை யூஸ் பண்ணும், நியூ ஸ்டேட்ல ரீரெண்டர் ஆகும். ஓகேவா, அடுத்து திரும்ப அந்த ரெண்டரிங்கை அப்டேட் பண்ணிக்கும். அடுத்து காம்போனன்ட் டிட் அப்டேட். டிஓஎம்ல அப்டேட் ஆன அப்புறம் ரன் ஆகிறது தான் இதோட வேலை. ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆஃப்டர் டிஓஎம் அப்டேட், தென் யூஸ்ஃபுல் ஃபார் டிஓஎம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஏபிஐ கால் ஆஃப்டர் அப்டேட். இது அப்டேட்டிங் ஃபேஸ். அடுத்து அன்மவுண்டிங் ஃபேஸ் அப்படின்னா என்ன? ஸோ திஸ் ஃபேஸ் ஆக்வர்ஸ் when the component is removed from the DOM. இவ்வளோ நேரம் DOMல எப்படி போடுறோம் அது மவுண்டிங், அதை எப்படி அப்டேட் பண்றோன்றது அப்டேட்டிங். அன்மவுண்டிங்னா அந்த DOMல இருந்து நம்மளுடைய டேட்டா காம்போனன்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது தான் இந்த அன்மவுண்டிங் ஃபேஸோட வேலை. ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா கிளியரிங் டைமர்ஸ், ரிமூவிங் ஈவென்ட் லிசனர்ஸ், தென் க்ளோசிங் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சிடும். ஸோ கிளீன் அப் த டாஸ்க், டைம் கிளியர், ஈவென்ட் லிசனர் ரிமூவ் பண்ணும், சப்ஸ்கிரிப்ஷனை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுறோம். இதுக்காக தான் இந்த அன்மவுண்டிங் ஃபேஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஹவு டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆன் கிளிக் இன் React.js. எப்படி வந்து கிளிக் யூஸ் பண்ணி நம்ம React.jsல ஒவ்வொரு சேஞ்சஸையும் உண்டு பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஸ்டேட்டை வச்சு தான் ஸ்டேட் தான் மியூட்டபிள் ஒன், அதை வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் சேஞ்சஸ்க்கு this dot set state ஃபார் கிளாஸ் காம்போனன்ட்டுக்கு, set state returned from use state இது எதுக்குன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டுக்கு. ஓகே,
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளாஸ் காம்போனன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட் சேஞ்ச் ஆன் கிளிக்கில் எப்படி ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது? ஃபர்ஸ்ட் ரியாக்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ரியாக்டர் காம்போனன்ட் ஃப்ரம் ரியாக்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கவுண்டர் எக்ஸ்டெண்ட் காம்போனன்ட், முதல்ல கிளாஸ் கவுண்டரை கிரியேட் பண்ணணும். அதில் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வாட்டி மட்டும் ரன் பண்ணும். இனிஷியலாக செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு தடவை ரன் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து சூப்பர் ப்ராப்ஸ், அடுத்து திஸ் ஸ்டேட்டை வச்சிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும். தென் திஸ் டாட் செட் ஸ்டேட் எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து ஒரு மியூட்டபிள் ஒன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா யூஐல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்காக தான் கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேட் சேஞ்ச் பண்ண யூஐலையும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்? JSX கோடை வந்து யூஐயோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டர் ஃபங்க்ஷன் போடுறப்ப நம்ம JSX கோட் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்ல கொடுத்துரும். ஓகேவா? இவ்வளவுதான் ப்ரோக்ராமே. நெக்ஸ்ட் இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தான். இங்கே யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போறோம் ரியாக்ட்ல. தென் ஃபங்க்ஷனல் கவுண்டர் முதல்ல கிரியேட் பண்ணியாச்சு. என்ன கவுண்ட் செட் கவுண்ட் எல்லாம் கொடுத்துடணும். முதல்ல இனிஷியலைஸ் 0வா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா செட் கவுண்ட்ல இன்க்ரிமெண்டேஷன் கொடுக்கணும். ஒவ்வொன்றும் பட்டன் கிளிக் பண்ண இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டினுக்கு போதும். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.